வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மீதமான சாதத்தில் எப்படி கட்லெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சாதம் கட்லெட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் சாதம் எடுத்துருக்கிறேன். 2 உருளைக்கிழங்க 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 முட்டை, கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ், அப்புறமா கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சாதத்தை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதில் நம்ம இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சாதத்தையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் 6 விசில் வச்சு வேக எடுத்தீங்கன்னா தான் நம்ம கையில் நசுக்கும் போது இந்த மாதிரி நசுங்கி வரும். அதனால் 6 விசிலுக்கு வேக வச்சு எடுங்க. பாருங்கள், இதை நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். இனி இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கை வச்சு இதை நல்லா மறுபடி பிசைஞ்சு விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். துண்டு எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சாதம் அப்படிங்கிறதுனால கையில் ஒட்டும். நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த முட்டையை நல்லா கலக்கிடலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதம் கையில் ஒட்டும். அப்போ நம்ம கட்லெட் ஷேப் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆயில் இந்த மாதிரி கையில் தடவிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கட்லெட் சூப்பராக வரும். இனி இதை நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையில் 2 பக்கமும் இந்த மாதிரி முக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸை நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று செய்யலாம். உங்களுக்கு தேவையான அளவு சாதத்தை எடுத்து இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா ரவுண்டாக வர மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை முட்டையில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி எடுத்துகிட்டு பிரெட் கிரம்ஸில் 2 பக்கமும் போட்டு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். இனி நம்ம இதை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை ஒவ்வொன்றையாக இதில் வச்சு இனி நம்ம இதை பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே வச்சிட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வேகட்டும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடியில் கலர் வந்துருச்சுன்னா நம்ம இதை மாற்றி விட்டுடலாம். கலர் வர்றதுக்கு முன்னாடி மாற்றிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி மாற்றி விட வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா செவந்த பிறகு நீங்கள் இதை மாற்றி விட்டுக்கோங்க.
இனி நம்ம மாற்றி விட்டாச்சு. இப்போ அடிப்பக்கம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஏன்னா முதல்ல 2 நிமிஷம் நம்ம வச்சதுனால உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா ஓரளவு வெந்திருக்கும். இப்போ நம்ம மாற்றி போட்ட பிறகு ஒரு 1 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்கள் பார்த்துக்கோங்க, செவந்துருச்சு அப்படின்னா எடுங்க. இப்போ பார்க்கலாம், செவந்துருந்துச்சுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், செவந்திருக்கு, போதும். இதை நாம் இப்போ தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கட்லட் தயாராகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சாதம் கட்லட் தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்டான டிஷ் தான். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்ததுனால சிக்கன் கட்லெட்டோடைய வாசனை வரும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும் இதில் சிக்கன் இருக்காது. ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். உடனே இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷை பண்ணி எல்லாருமே நல்லா டேஸ்டியாக சாப்பிடலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, சாதமும் உருளைக்கிழங்கும் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.